ஒரு மிகப்பெரிய காட்டில் சிங்கராஜா ஒன்று ஆட்சி செய்து வந்தது. அந்த சிங்கத்திற்கு கடவுள் நம்பிக்கை மிகவும் அதிகம். அதனால் கடவுள் பெயரை சொல்லி அந்த சிங்கத்தை மற்ற மிருகங்கள் ஏமாற்ற ஆரம்பித்தன. ஒரு நாள் பசியாக இருந்த சிங்கம் வேட்டையாட சென்றபோது ஒரு வரிக்குதிரையை பார்த்தது. உடனே ஒரே பாய்ச்சலாக சென்று அந்த வரிக்குதிரையை பிடித்து கொண்டது. சிங்கத்தின் பிடியிலிருந்த வரிக்குதிரையோ, அரசே, நாங்கள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு கடவுளின் கையாலேயே உடல் முழுவதும் கோடு போடப்பட்டு இந்த உலகத்திற்கு அனுப்பப்படுகிறோம். எங்களைப் போலவே எங்களை வேட்டையாடும் மிருகத்திற்கும் உடல் முழுவதும் வரி இருக்க வேண்டும். அவர்களுக்கு மட்டும்தான் எங்களை வேட்டையாடும் அனுமதியை கடவுள் கொடுத்திருக்கிறார் என்று கூறியது. இதை கேட்ட சிங்கம் அந்த வரிக்குதிரையை ஒன்றும் செய்யாமல் அப்படியே விட்டுவிட்டது. இந்த சம்பவத்தை பற்றி கேள்விப்பட்ட காட்டில் உள்ள எல்லா வரிக்குதிரைகளுக்கும் சிங்கத்தின் மேலிருந்த பயமே போய்விட்டது. சிங்கத்தின் முன்பே ஓடுவது, அதன் முன்பே நடனமாடி தொந்தரவு செய்வது என்று சேட்டைகள் செய்ய ஆரம்பித்தன அந்த வரிக்குதிரைகள். சிங்கமும் பொறுத்து பொறுத்து பார்த்தது. பொறுமை இழந்த சிங்கம், அடடா, இந்த வரிக்குதிரைகளை வேட்டையாட வேண்டாம் என்று நாம் முடிவு செய்தது மிகவும் தவறாக போய்விட்டது என்று யோசிக்க ஆரம்பித்தது. சிங்கம் யோசனை செய்து ஒரு முடிவுக்கு வந்தது. பக்கத்து காட்டில் உள்ள புலிகளுக்கு தூது அனுப்பிய சிங்கம் தனது காட்டில் உள்ள வரிக்குதிரைகளை வேட்டையாட வேண்டும் என்று சொல்லி அனுப்பியது. புலிகள் அனைத்தும் அதற்கு சம்மதித்து இந்த காட்டிற்கு வந்தன. அப்படி வந்த புலிகளில் ஒன்று ஒரு வரிக்குதிரையை வேட்டையாடுவதற்காக பிடித்தது. அந்த வரிக்குதிரையோ சிங்கத்திடம் சொன்ன அதே பொய்யை புலியிடமும் சொல்ல ஆரம்பித்தது. எங்களை கொல்வதற்கு எங்களைப் போலவே வரி இருக்கும் மிருகங்கள் தான் வர வேண்டும் என்று சொல்லியது. அப்பொழுது அந்த புலி, என்னுடைய உடலை பார், உங்களை வேட்டையாட கடவுளே எங்களை படைத்து அவருடைய கையாலேயே எங்களுக்கும் கோடு போட்டு அனுப்பியிருக்கார் என்று சொல்லியது. அப்பொழுதுதான் அந்த வரிக்குதிரைகளுக்கு உண்மையான ஆபத்து புரிந்தது. சிங்கராஜாவிடம் பொய் சொல்லாமல் இருந்திருந்தால் கூட காட்டுக்கு வேறு பக்கம் சென்று பிழைத்து இருக்கலாம். இப்பொழுது நிறைய புலிகள் இங்கே நம்மை வேட்டையாடுவதற்காகவே வந்திருக்கின்றன. இப்படி நாம் மொத்தமாக புலிக்கூட்டத்திடம் சிக்கிக்கொண்டோம் என்று நினைத்து மிகவும் வருந்த ஆரம்பித்தன. ஆணவத்தில் ஆடிய வரிக்குதிரைகளுக்கு இந்த தண்டனை சரியானதுதான் என்று சிங்கம் நினைத்தது.